Hi guys, already YouTube channel features பத்தி நிறைய வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் கொடுத்துருக்கோம். பட் இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் YouTube அன்லிஸ்ட் அப்லோட் பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். YouTube கிரியேட்டர் YouTubeல ஒர்க் பண்ணி நிறைய கிரியேட்டர் வீடியோ அப்லோட் பண்றாங்க. பட் அந்த ஆல் கிரியேட்டருமே இந்த ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனல் நிறைய வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரைசேஷன் லெவல், AdSense வெரிஃபிகேஷன், சோ மோர் நிறைய சேனல் வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நிறைய கிரியேட்டர் YouTubeல ஒர்க் பண்றாங்க. நியூவா நிறைய கிரியேட்டர் ஜாயின் பண்றாங்க. பட் அவங்களோட வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பரா அவங்களோட வீடியோ அப்லோட் பண்றது. சோ இதனால அவங்களோட வீடியோ வைரல் ஆக மாட்டேங்குது. ஐ மீன் அவங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர், வியூஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. மானிட்டரைசேஷன் கிடைக்க லேட் ஆகுது. நெக்ஸ்ட் மானிட்டரைசேஷன் கிடைச்ச சேனலா இருந்தாலும் அவங்களோட சேனல் ரெவென்யூ டவுன் ஆகுது. சோ நீங்க ஆல்ரெடி யூடியூப் கிரியேட்டரா இருந்தாலும் நியூவா ஜாயின் பண்ணாலும் யூடியூபோட ஆல்கரிதம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் யூடியூபோட ஃபீச்சர்ஸ், அப்லோட்ஸ், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில்ஸ், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களோட சேனல், ஐ மீன் உங்களோட ஒர்க்கை கண்டினியூவா யூடியூப்ல ரன் பண்ண முடியும். யூடியூப்ல உங்களோட ஒர்க் பார்ட் டைமா இருக்கலாம், ஃபுல் டைமா இருக்கலாம். பட் லாங் டைம் நீங்க இந்த சேனல் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப் ஆல்கரிதம் நெக்ஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ சேனல் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களோட ஒர்க் லாங் டைம் இதில் கொண்டு போக முடியும், நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் அன்லிஸ்ட் அப்லோட். இந்த ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்க மேலே இருக்க ஏரோ மார்க்கை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ டாப்ல இருக்க ஏரோ கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் என்ட்ரு ஆகும். இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகிற இந்த ஏரோ கிளிக் பண்ண உடனே நம்மளோட வீடியோ அப்லோடுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். காமனாக எல்லா கிரியேட்டருக்குமே இது தெரியும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் அப்லோட். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பப்ளிக். இந்த பப்ளிக் ஆப்ஷனுக்கு அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். காமனாக யூடியூப்ல ஒர்க் பண்ணுற நிறைய கிரியேட்டர் ஜஸ்ட் அவங்களோட வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் கொடுக்குறாங்க. அடிஷனலாக இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியல. இதில் அடிஷனலாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு கிரியேட்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக், அன்லிஸ்ட், பிரைவேட், ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூலுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிஷ் கொடுக்குற பர்டிகுலர் வீடியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ இதுக்காக தான் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூல் ஃபீச்சர்ஸ்க்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம பர்டிகுலர் டைம் டேட்டில் வீக்லி ஒன் வீடியோ அப்லோட் கொடுத்துருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் நமக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ அப்லோட் கொடுத்து பப்ளிஷ் கொடுக்கலாம். ஆனால் பர்டிகுலர் டைம் அண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைமில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் அந்த ஷெட்யூல் ஃபீச்சர்ஸ்க்கான பெனிஃபிட். நெக்ஸ்ட் இதில் 3 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரைவேட், பப்ளிக், அன்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக், பிரைவேட் பற்றி பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். பட் அன்லிஸ்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அந்த அன்லிஸ்ட் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அன்லிஸ்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நாம யூஸ் பண்ணுற, ஐ மீன் நாம கிரியேட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தா அந்த கண்டென்ட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த அன்லிஸ்டட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ, ஐ மீன் நீங்கள் அப்லோட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோவில் காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும், சம் மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தா அந்த மியூசிக்கில் காப்பிரைட் கிளைம் வரும்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அன்லிஸ்ட்டில் நீங்கள் அப்லோட் கொடுக்கலாம். ஸோ அப்லோட் கொடுத்தா அந்த பர்டிகுலர் வீடியோவில் மேக்ஸிமம் ½ ஹவர்க்குள்ள உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும், இன்கோல்டு காப்பிரைட் கண்டென்ட்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண கண்டென்ட் காப்பிரைட் கண்டென்ட்னு சொல்லி இந்த ஆப்ஷன்ஸில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோ அன்லிஸ்ட் மோடில் அப்லோட் கொடுத்தா உங்களோட வீடியோ யூடியூப் மட்டுமே அனலைஸ் பண்ணும், உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களோட நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே டிஸ்பிளே ஆகுது. ½ ஹவரில் உங்களோட வீடியோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐ மீன் டவுட்டில் இருக்க உங்களோட வீடியோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் காப்பிரைட் கிளைம் கண்டென்ட் இருந்தால் உங்களோட வீடியோ ரிட்டர்ன் எடிட் பண்ணிட்டு அப்லோட் கொடுக்கலாம். பட் இந்த ஆப்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் இன்க்ளூட் கண்டென்ட் மட்டுமே நீங்கள் செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பிரைட் கிளைம் கண்டென்ட் நீங்கள் செக் பண்ணலாம், காப்பிரைட் கண்டென்ட் செக் பண்ண முடியாது. காப்பிரைட் கிளைம் கண்டென்ட்கான மீனிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண பர்டிகுலர் வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் இருந்தால் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது, பட் உங்கள் ரெவென்யூ ஷேர் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுட் படுற பர்டிகுலர் வீடியோ செக்யூர் கொடுத்து ரிட்டர்ன் எடிட் கொடுத்து அப்லோட் கொடுக்கலாம். பட் உங்களோட வீடியோ காப்பிரைட் கிளைம் கண்டென்ட்ல ரீச் ஆனால் உங்களோட வீடியோக்கான ரெவென்யூ 50% வரைக்கும் ஷேர் ஆகும் அதர் பர்சனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோ 5 மினிட்கான வீடியோ இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ண மியூசிக் 6 or 7 செகண்ட் இருக்கலாம். பட் அதுக்காகவும் உங்களோட வீடியோக்கான ரெவென்யூ 50% வரைக்கும் அதர் பர்சனுக்கு ஷேர் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் கிளைம் கண்டென்ட் மட்டுமே செக் பண்ண முடியும், காப்பிரைட் கண்டென்ட் செக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட ரெவென்யூ ஷேர் ஆகாமல் செக்யூர் பண்ண முடியும், ரிட்டர்ன் எடிட் கொடுத்து உங்களோட வீடியோ அப்லோட் கொடுத்தா ஸோ உங்களோட வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக உங்களோட ரெவென்யூ மட்டுமே செக்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த அன்லிஸ்ட் மோடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பான்சர்ஷிப் வீடியோ பற்றி ஆல் கிரியேட்டருக்கும் தெரியும். ஸ்பான்சர் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ரிவ்யூ, மொபைல் ரிவ்யூ, சம் ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ஸ்பான்சர்ஷிப் வீடியோன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலில் ரிவ்யூ, ஐ மீன் நம்மளோட சேனலில் ரிவ்யூ வீடியோ கொடுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சம் கம்பெனிஸ் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுவாங்க, நமக்கு அவங்களோட கம்பெனி ப்ராடக்ட்டை கொடுத்து நம்மளோட சேனலில் பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணால் அவங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகும், நமக்கு சம் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம், ஐ மீன் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம், சம் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதால அந்த பர்டிகுலர் சேனல் ஓனருக்கு அவங்க ரிவ்யூ பண்ணுற பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் நிறைய அமௌண்ட் சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட வியூ பொறுத்து, அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வியூ பொறுத்து அவங்களுக்கு நிறைய சேலரி கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்பான்சர்ஷிப் வீடியோவை அன்லிஸ்ட் மோடில் அப்லோட் பண்ணால் என்ன பெனிஃபிட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை அந்த அன்லிஸ்ட் மோடில் அப்லோட் பண்ணால் அதர் பர்சன், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அதர் பர்சனுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகாது, அந்த வீடியோவை யாராலும் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஆகும், பட் அந்த வீடியோக்கான லிங்கை காப்பி பண்ணி அதர் பர்சனுக்கு ஷேர் பண்ணால் அந்த பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ணால் மட்டுமே அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் வீடியோக்கான லிங்கை காப்பி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எந்த பர்சன் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனி ஓனருக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். அந்த வீடியோவை அந்த பர்டிகுலர் கம்பெனி ஓனர் பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன ஜாயின் பண்ணணும், என்ன ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க டீல் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க ஓகே சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம பப்ளிஷ் கொடுக்கலாம். ஸோ ஆல் யூடியூப் கிரியேட்டர் இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீச்சர்ஸில் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கொடுத்தாலுமே அந்த பர்டிகுலர் வீடியோ அன்லிஸ்ட் மோடில் அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் வீடியோக்கான லிங்க் அந்த பர்சனுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் அந்த பர்சன் பார்த்துட்டு உங்களுக்கான அமௌண்ட் அந்த பர்சன் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் பப்ளிஷ் கொடுங்க. ஸோ ஆல் யூடியூப் கிரியேட்டர் இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே
கைஸ் இந்த ஆப்ஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் இருந்தாலும் நெக்ஸ்ட் யூடியூப்ல லாங் டைம் ஒர்க் பண்ண நினைச்சா அந்த மாதிரி அடிஷனலாக இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூடியூப் ரிலேட்டட் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ்டேக் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. I'll meet the next video. Take care. Bye bye.